தமிழ்நாட்டை பாலைவனமாக்கும் கர்நாடக அரசின் முயற்சிக்கு எதிர்ப்பு தெரிவித்து கடுமையான வாதங்களை வைக்காத திமுகவிற்கு கண்டனம் தெரிவிப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். மேகதாதுவில் அணை கட்டுவதற்கான திட்ட அறிக்கைக்கு உச்சநீதிமன்றம் அனுமதி வழங்கியது வேதனை அளிப்பதாக தெரிவித்த அவர், காவிரி ஒழுங்காற்று குழுவில் கர்நாடக அரசு கோரிய போதே திமுக அரசு வாய்மூடி மௌனியாக இருந்ததாக குறிப்பிட்டார். கர்நாடகாவில் உள்ள தங்களுடைய குடும்ப தொழிலை காப்பாற்றுவதற்காக உறுதுணையாக இருந்த திமுகவின் செயல் மன்னிக்க முடியாத குற்றமாகும் என்றும், தமிழ்நாட்டின் உரிமையை மீட்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருக்கிறார். பாமகவில் அன்புமணி தலையிட வந்த பிறகு கட்சியின் அங்கீகாரம் பறிபோய்விட்டதாக ராமதாஸ் ஆதரவாளரும் எம்எல்ஏவுமான அருள் குற்றம் சாட்டியுள்ளார். சேலத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மருத்துவர் ராமதாஸின் உழைப்பை அன்புமணி திருட முயற்சிப்பதாக விமர்சித்தார். கட்டை தூக்கிட்டு அடிக்க வரானுங்க. இதெல்லாம் நான் எடுத்த வீடியோல அவர் கல்லை தூக்கி கார்ல போறான். நான் உட்கார்ந்துருக்கிற காரு, அதுல கல்லை தூக்கி போடுறாங்க. பாரு கல்லு, நான் உட்காந்துருக்கிற காரு, அந்த கல்லை தூக்கி போடுறாங்க. இன்னொரு பையன் மணிகண்டன், ஒரு பையன் கூட வந்த பையன், நம்ம மாநில மகளிரினுடைய துறை செயலாளர் தங்கத்தினுடைய மருமகன், அவன் வந்து தடுக்கிறான். ஆனா முடியல, அதுக்குள்ள கல்லை தூக்கி போடுறாங்க. அவன் மட்டும் அவனை தள்ளி விடலன்னா அந்த கல் என் மேல மூஞ்சில விழுந்துருக்கான். இந்த மாதிரி செய்த கொலை பாதகர்கள் நானல்ல, ஐயா சொல்லி நாங்க செய்யல, யாரோ ஒருவர் சொல்லி இவங்க செஞ்சாங்க. பதுக்கி வச்சிருக்கு, பனையூர்ல தான் பதுக்கி வச்சிருக்காங்க. அது யார் வச்சிருக்காங்கன்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். காவல்துறை எங்க ஜிகே மணி அண்ணன், எங்க அண்ணன் ஜிகே மணி அண்ணன் டிஜிபி கிட்ட காவல்துறை அதிகாரிகிட்ட பேசும் பொழுது அவர்களே சொல்லிட்டாங்க, ஐயா எல்லா குற்றவாளிகளும் எங்க இருக்காங்கன்னு எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். முக்கியமான ஒருத்தருடைய பாதுகாப்புல பதுக்கி வச்சிருக்காங்க. நாங்க அங்க வீட்டுக்கு போக முடியாது. குற்றவாளிகள் நான் வந்து காவல்துறை குற்றம் சாட்டல, காவல்துறை மேல யாருமே காவல்துறை மற்ற குற்றமா சாட்டல. நான் கேட்பது, நான் வேண்டுவது, உண்மையான குற்றவாளிகள் யாருங்கிறது வீடியோவை நீங்க எடுத்துருக்கிறீங்க, காவல்துறை எடுத்துருக்குது. என்னை கத்தி எடுத்துட்டு வெட்ட வர்றாங்க, இரும்பு தடி எடுத்து இரும்பு ராடை வச்சு அடிக்கிறாங்க, கல்லைய போட்டு என் கார்ல விட்டு நொணுக்குறாங்க. 14-15 லட்சம் ரூபாய் என்னோடு வந்த வாகனங்களுக்கு பாதிப்பு. அப்படியாப்பட்ட குற்றவாளிகளை இதுவரையில முக்கிய குற்றவாளிகள் 10 பேர் கைது. இதனிடையே தனக்கு ஓராண்டிற்கு துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு வழங்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் அருள் தாக்கல் செய்திருந்த மனு நீதிபதி ஏடி ஜெகதீஷ் சந்திரா முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது காவல்துறை சார்பில் ஆஜரான கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞர் KMT முகிலன் தந்தை மகன் இடையான பிரச்சினை காரணமாக இந்த மோதல் சம்பவம் நிகழ்ந்ததாக கூறினார். இந்த சம்பவத்தை அடுத்து எம்எல்ஏ அருளுக்கு துப்பாக்கி ஏந்திய 2 போலீசார் பாதுகாப்பிற்கு அமர்த்தப்பட்டுள்ளதாக கூறினார். எவ்வளவு காலத்திற்கு இந்த பாதுகாப்பு வழங்கப்படும் என்பது குறித்து பாதுகாப்பு குறித்த மறு ஆய்வுக்குழு முடிவு செய்யும் எனவும் குறிப்பிட்டார். இது தொடர்பான தகவல்களை தெரிவிக்குமாறு காவல்துறைக்கு உத்தரவிட்ட நீதிபதி வழக்கை நவம்பர் 20ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தார்.